வனவிலங்கு கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளின்படி காணாமல் போன மலையேறும் பெண்ணான 49 வயது ஜஸ்லிண்டா சலூடின் மே 24ஆம் தேதி தாப்பா அருகே உள்ள குனோங் பத்து பூத்தே மலையில் இருக்கும் சுகனேகா முகாமை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கடைசியாக காணப்பட்டதாக அறிய முடிகிறது. பாதிக்கப்பட்டவர் மே 24ஆம் தேதி காலை 11:22 மணிக்கு கேமரா ஒன்றை கடந்து செல்வதை காட்டும் ஒரு பதிவு உள்ளதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் சயானி சைரான் தெரிவித்தார். மேலும் மீட்புக் குழுவின் 8 உறுப்பினர்களும் ஒரு வனத்துறை மலை வழிகாட்டியும் மே 25ஆம் தேதி மாலை 5:15 மணிக்கு கேமரா ஒன்றை கடந்து செல்லும் காட்சியும் உள்ளது. பாதிக்கப்பட்டவர் திரும்பி வந்து மீண்டும் கேமரா ஒன்றை கடந்து செல்லும் காட்சி எதுவும் இல்லை என்று சயானி தெரிவித்தார். தேடுதல் பணி தொடங்கியதில் இருந்து காலடி தடங்களும் ஒரு தண்ணீர் பாட்டிலும் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் ஜஸ்லிண்டா சுகனேகோ முகாமுக்கான பாதையை பின்பற்றி உள்ளார் என்ற நம்பிக்கையை வனவிலங்கு கேமரா காட்சிகள் ஆதரிக்கின்றன என்று சயானி கூறினார். தேடுதல் பணி 7வது நாளை எட்டியுள்ளது. இதில் சுமார் 50 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று காலை 8 பேர் மலை உச்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இப்பணியை நிறுத்தி வைக்க எந்த திட்டமும் இல்லை என்று தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பினாங்கு ஜார்ஜ் டவுன் குளுக்கோரில் உள்ள ஜலான் சுங்கை துவா சாலையில் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் கண்டெடுக்கப்பட்ட நபர் கார்பன் மோனாக்சைடு நச்சுத்தன்மையால் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 37 வயதான அந்த பொறியாளரின் மரணத்திற்கான காரணம் பினாங்கு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையை தொடர்ந்து கண்டறியப்பட்டதாக திமோர் லாவுட் துணை காவல் தலைவர் லீ சியூ சகே கூறினார். பாதிக்கப்பட்டவர் கார்பன் மோனாக்சைடு நச்சுத்தன்மையால் உயிரிழந்தார் என்றும் இதில் எந்தவிதமான சதி செயலுக்கான கூறுகளும் இல்லை என்றும் பிரேத பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் பெர்னாமாவிடம் தெரிவித்தார். குழந்தைகளுக்கான பிரத்யேக பாதுகாப்பு சாதனங்கள் தொடர்பான தனது கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளில் அதிக தெளிவையும் சீரான தன்மையையும் உறுதி செய்வதற்காக ஏர் ஏசியா அவற்றை மறுபரிசீலனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. மே 26ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து கூச்சிங்கிற்கு சென்ற விமானத்தில் ஒரு குடும்பமும் அவர்களது குழந்தையும் ஏற முடியாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து இந்த மறுபரிசீலனை செய்யப்படுகிறது. நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இச்சம்பவம் குறித்து எழுப்பப்பட்ட கவலைகள் தங்களுக்கு தெரியும் என்றும் விமானத்தில் பயன்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட குழந்தை பாதுகாப்பு சாதனத்தின் பொருத்தம் தொடர்பான பாதுகாப்பு தேவைகளின் அடிப்படையிலேயே அந்த நேரத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதனை ஒப்புக்கொள்வதாகவும் அந்த விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏர் ஏசியாவுடனான முந்தைய பயண அனுபவங்கள் காரணமாக அந்த குடும்பத்திற்கு வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம் என்றும் அந்த விமான நிறுவனம் தெரிவித்தது. தங்கள் விருந்தினர்களின் பாதுகாப்பும் நல்வாழ்வும் எப்போதும் தங்களது முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அந்த குடும்பம் அடைந்த ஏமாற்றத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணத்தின் போது பொருந்தக்கூடிய பாதுகாப்பு தேவைகள் மற்றும் இயக்க நடைமுறைகளுக்கு இணங்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. நேற்று மாலை கெந்திங் ஹைலேண்ட் சாலையில் சுற்றுலா பேருந்தும் பெரோடுவா அரசு காரும் மோதிக்கொண்ட விபத்தை தொடர்ந்து சுற்றுலா பேருந்து கவிழ்ந்ததில் 7 நேபாள நாட்டினர் காயமடைந்தனர். பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குனர் சலாவுதீன் ஈசா மாலை சுமார் 5:30 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததாக தெரிவித்தார். முழுவதும் நேபாள் நாட்டினரான 36 பயணிகளை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பேருந்து கவிழ்ந்ததில் அவர்களில் 7 பேர் காயமடைந்தனர். வங்கதேசம் மற்றும் நேபாள நாட்டினரை கொண்ட மற்றொரு சுற்றுலா பேருந்தில் இருந்த பயணிகள் காயம் இன்றி தப்பியதாக அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. புரோடுவா ஆரோஸ் காரின் ஓட்டுநர் மற்றும் அதன் 2 பயணிகளும் காயம் இன்றி தப்பியதாக சலாவுதீன் கூறினார். மத்திய லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகையில் காணாமல் போன 2 சுரங்க தொழிலாளர்களை தேடும் பணி நெருக்கடியான மற்றும் அபாயகரமான சூழல்கள் மற்றும் மோசமான வானிலை காரணமாக தடைப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவில் உள்ள ஒரு மலேசியர் தெரிவித்துள்ளார்.
சர்வதேச மீட்புக் குழுவில் இணைந்துள்ள சபாவைச் சேர்ந்த தொழில்நுட்ப குகை மூழ்காளரான லீ கியான் லீ சம்பவ இடத்திலிருந்து பெர்னாமாவிடம் கூறுகையில், மீட்புக் குழுவினர் குறுகிய பாதைகள், பார்வை முற்றிலும் இல்லாத நிலை மற்றும் மோசமடைந்து வரும் வானிலை ஆகியவற்றுடன் போராடி வருவதாக தெரிவித்தார். குகையில் நிலவும் நெருக்கடியான மற்றும் அபாயகரமான சூழல்கள் மீதமுள்ள சுரங்க தொழிலாளர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை மிகவும் சவாலானதாக ஆக்கி உள்ளதாக கூறினார். புதன்கிழமை 7 சுரங்க தொழிலாளர்களில் 5 பேரை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்தனர். வெள்ளிக்கிழமை அன்று ஒருவர் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டார். மற்ற 4 பேர் சனிக்கிழமை அன்று குகையிலிருந்து வெளியே வந்தனர். இருவர் இன்னும் காணவில்லை. அவர்கள் பூமிக்கு அடியில் சுமார் 300 மீட்டர் ஆழத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றாண்டுகள் பழமையான ஓடியன் திரையரங்கில் நேற்று தீ பற்றியது. இதனால் அவ்விடத்தில் பரபரப்பு மூண்டது. தீ திரையரங்கின் பாதி பகுதியை அழித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்பட்டிருந்த அந்த 2 மாடி கட்டிடம் மக்களின் மகிழ்விடமாக திகழ்ந்தது. இரவு 8:50 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும், ஜார்ஜ்டவுனில் உள்ள அப்பர் பெனாங்கு சாலையில் உள்ள சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் 10 நிமிடங்கள் கழித்து வந்தடைந்ததாகவும் பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கட்டப்பட்ட ஓடியன் 1940கள் முதல் 1960ஆம் ஆண்டுகள் வரை ஹாலிவுட் கிளாசிக் மற்றும் மலாய் திரைப்படங்களை திரையிட்டது. இது 1999 2001 வாக்கில் மூடப்பட்டு சில ஆண்டுகள் காலியாக இருந்தது. பின்னர் முக்கியமாக தமிழ் திரைப்படங்களை திரையிடுவதற்காக மீண்டும் திறக்கப்பட்டது. இதன் இறுதி திரையிடல் ஜூலை 2014 நடந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த கட்டிடம் ஒரு அருங்காட்சியகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை இரவு விடுதியாக மாற்றப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.